என்ன சொல்ற? சொல்லு சந்தோஷ், சொல்லு. நீ பார்க்குறியா? இடம் பார்க்குறியா? சொல்லு. இப்பயே உனக்கு காட்டுறேன் பக்கத்தில். சும்மா பின்னாடி லைட் ஆன் பண்ணி காட்ட வேண்டியதுதான் சந்தோஷுக்கு. சந்தோஷமா இருக்கும்ல. என்ன சொல்ற சந்தோஷ்? காஞ்சனா வர போகுது. ஆமா, எந்த பாட்டு வரப்போகுது? காஞ்சனா வருதோ இல்லையோ, நீ முதல்ல அந்த பக்கம் பாரு. நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், வா. இருட்டில் தான் காட்டுறேன் சந்தோஷுக்கு. அது பேர் சந்தோஷ் இருட்டா இருக்கா, நம்ம ஷீட்டு தெரியுது இல்லை, அதுக்கு பின்னாடி பாரு. அதோ பாரு, டாப்புல ஒரு லைட் எரியுதா, அதுக்கு இந்த பக்கம் பாரு காலியா இருக்கா. இந்த இடத்த வாங்கிக்கோ சந்தோஷ், உனக்காக நான் டெடிகேட் பண்றேன் இந்த இடம். என்ன சொல்ற? விஷால் ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. விஷால் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? சந்தோஷ், இங்கதான் ஒரு நாள் பாபு அப்படியே வந்து ஷீட்ல மோதி அப்படியே நின்னுச்சு சந்தோஷ். தெரியுமா? அப்படியே திரும்பி பார்த்துட்டு போகுது, ஒரு லுக்கு விட்டுட்டு போகுது என்ன பார்த்து. நீங்க அதுக்கப்புறம் இங்க இருப்பீங்களா, போயிடுவீங்களா? நான் இங்கே தான் இருப்பேன், வேற எங்கே போக போகிறேன் சொல்லு. நம்ம இடம் இல்லை இந்த சந்தோஷ் வந்தவொடனே சுற்றி காட்டலான்னு பார்த்தா இப்படி பேசுறிய. சொல்லு சொல்லு சாமி, சொல்லு. நீ வா. அப்ப என்ன மொத்த இடத்தையும் வாங்கிக்க போறிய, இந்த இடத்தையும் சேர்த்து? சந்தோஷ் கண்ணா, மாமா விட்டு டெய்லியும் டீயா குடிக்கிற போல இருக்க. சொல்லு சொல்லு, உனக்கு அங்கே டைம் பாஸ் ஆகுதா? வந்து வச்சுக்கிறேன் சொல்லிட்டு போயிருக்கோம் அந்த பாபு. அட, அதை ஏன் கேட்குற கொடுமை? இப்படி வந்தேன், இப்படி இங்கேருந்தான் இப்படி சும்மா நடந்து வந்தேன், இப்படியே வந்து இப்படி தான் பார்த்தேன், சும்மா பார்க்கலாமே அப்படின்னு. அதோ அந்த ஃபஸ்ட்டு வாழை மரம் இருக்கு பாரு அந்த சைடு, அங்கேருந்து ஓடுது, ஓடி போய் ஷீட்டில் மோதி அப்படியே நின்றுச்சு. நின்று என்ன பார்த்தது, நான் வரனா இல்லையா அதை தடுத்துக்கிட்டு. போவாது போவாது சந்தோஷ். இங்கே தான் சந்தோஷ் போர் போட்டோம் நம்ம. தண்ணி கிடச்சிடுச்சு, ஆனால் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க சந்தோஷ். கொஞ்சம் ஒரு 5 அடி எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா கூட நமக்கு அது யூஸ் ஆகிருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வேற நான் படுத்துகிற நெஞ்செல்லாம் நிஜமாலுமே வெடிச்சு போகுது. கடல் மாதிரி கொந்தளிக்குது, முடியல மனசு. 30 அடியிலே தண்ணி கிடச்சிச்சு சந்தோஷ். 30 இல்லையே, அது கம்மி தானே. அதான் 28 அடியில் கிடச்சிது. 28 அடியில் கிடச்சி பண்ணுறது கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. இந்தா 28 அடியில் தண்ணி கிடச்சிது மலையில். அதுவும் வானம் பாட்டு அடிக்கிட்டு பார்க்கும்போது அந்த இது மாதிரி இருக்குது மேலே. யாவாடியாவா பட்டு, இந்த பட்டு பாருங்கள், இந்த மாம்சம் நிற்கிறாரு பட்டு. இந்த பட்டு ரொம்ப பண்ணுவாள். இப்போ திரும்ப எதுவும் செய்ய முடியும். பட்டு போ, பட்டு ப்ளீஸ் பட்டு, அப்புறம் வா. ஐயோ, இவ தொல்லை தாங்க முடியல. வந்து உட்காந்தா ரொம்ப சரசம் பண்ணுறான். கொஞ்சம் பேச விடு, சந்தோஷிட்ட பேசிடுறேன். ஏன் தள்ளி விட போதுங்க. இவளை கொஞ்சம் மடக்கி கொஞ்சம் பக்கம் டைவர்ட் பண்ணிட்டடி. அது உன் ஃப்ரெண்டு சரி, அப்படி தான் இருக்கணும். சரி, குத்துட்டு போ. போதும் போ போ, போதும் போடு. சந்தோஷம் அதை கெடுத்து வச்சதே உங்க அக்கா தான். ராமா முடியல. சதீஷ் தோழரே வணக்கம், வாங்க. ஏழையின் சிரிப்பு பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி சந்தோஷ் பட்டு கண்ணு மீன் மின்னுதா? சந்தோஷ் என்னாச்சு தெரியுமா? ஏழையின் சிரிப்பு பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா